இந்த புத்தகத்தை படிப்பிக்க என்ன இருக்கு? ஒரு சகோதரர் கேட்டார், இஸ்னுல் முஸ்லிம்ல என்ன படிப்பிக்கிறதுக்கு? இஸ்னுல் முஸ்லிம்ல என்னன்னு சொன்னால், முதல் அம்சம் நம்ம திக்ர் செய்யறோம், துவா கேட்கிறோம். இந்த திக்ர்களுடைய பலன் என்ன, அதனுடைய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மறுமை இம்மை பலன் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கட்டாயம் அந்த ஔராதுகள் உள்ள கருத்துக்களை நம்ம காது வழியா என்ன செஞ்சுக்கணும், கேட்டுக்கிறோம். அது என்ன கருத்து? முதல் விஷயமே அதுதான். இதுல எது ஆதாரபூர்வமான ஆதாரபூர்வமற்ற தெரிஞ்சுக்கொள்றது ஒரு முக்கியம் தான். ஆனா அதையும் விட மேலதிகமான மிக முக்கியம் என்ன கருத்து அதுக்கு. நம்ம ஓதுறோமா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அதான் ஃபர்ஸ்ட் துவா. விஷ்ணு முஸ்லிம்ல ஃபர்ஸ்ட் துவா. அவர் எழும்புற துவா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு, போட்டிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அப்ப ஃபர்ஸ்ட் துவா இது. இந்த துவாவுடைய கருத்து என்ன, அதுக்குள்ள நம்ம புரிஞ்சு கொள்ளாம இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா, குர்ஆன் இதை பத்தி பேசுதா, இந்த மாதிரி ஒரு ஷோட்டா மிச்சம் நீட்டாம பெரிய விளக்கமா போகாம. ஏண்டா சில நேரத்தில் என்ன நடக்கும்டா, தஃப்சீரு கொமெண்ட்ரி இந்த சரகு என்ற பெயர்ல என்ன நடக்கும், நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்படி அமெரிக்கால அப்படி நடந்தது, யூகே நடந்தது, இட்டாலி நடந்தது, இதுக்கும் தஃப்சீருக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? அதே போல என்ன கூட தஃப்சீர் என்றா அதோட முடிச்சிடணும். துவா விளக்கம் என்று சொன்னா குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு இமாம்கள் சொன்ன அதோட என்ன செஞ்சிடணும், தஹதீத் ஆகிடணும். நான் பேசுற மாதிரி பேசினா நீங்களும் என்ன செய்வீங்க, உங்களுக்கு 1000 தகவல் இருக்கு பேசுறதுக்கு, அதுல பேசிக்கிட்டு இருக்கலாம். அதல்ல இது இல்ம் என்ன, இதுல அதோட நிறுத்திடுற மாதிரி முதலாவது விஷயம் செய்வேன். இரண்டாவது என்னன்னா, அதை தஹ்கீக் பண்றது. எங்கெங்க வருது, யார் நபித்தோடு அறிவிச்சுக்கிறாரு, இந்த ஹதீஸை யார் யார் சஹீஹ் என்றிக்கிறாங்க, யார் யார் லைஃப் என்றிக்கிறாங்க, எது பொருத்தமானது, எது பொருத்தமானது. இதுதான் இது ஒரு இம்பார்ட்டன்டான பகுதி. ஹதீஸ்ல லைஃப் சஹீஹ் என்ற பகுதி தெரிஞ்சுக்கிறது. இதுல நான் இயன்ற அளவில் என்ற ஜுஹுத கொடுத்து மிக முயற்சி எடுத்து நான் அதை செய்வேன். இல்ல என்ன செஞ்சிருப்பேன், இந்த அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா இன்னும் ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா அந்த தஹ்கீக்கே அந்த அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானான்றது சஹீஹான அறிவிப்புல வந்தாலும் கூட, புகாரில வந்தாலும் கூட, அதை என்னது ஒரு அளவுக்கு நான் ஆழமாக இதுல வேற வேற வார்த்தைகள் வருதா, வேற வேற சொற்பிரயோகங்கள் வருதான்னு தேடுவதற்கே ஒரு 1-2 மணி நேரம் என்ன செஞ்சது அதுக்கு போச்சு. ஏன்னா ஒரு ஆழமான ஒரு சாப்டர்ன்றதுனால. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவில் ஓரளவுக்கு வேகமாகவும் நாங்க போகணும். அதே நேரத்தில் இருக்கிறத இழந்து கொள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த அமைப்புல இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு என்ன செய்யும், நடக்கும். இதுல தர்த்தீபா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வகுப்புல ஃபர்ஸ்டாக இன்ஷா அல்லாஹ், அதாவது இந்த காலை அந்த அன்றாட துவாக்களோடு சேர்த்து காலை மாலையுடைய இந்த துவாக்கள் நடத்தும். கடைசியாக ஒரு நம்ம திக்ர் என்று நம்ம என்ன செய்ய போறோம், அதாவது படிக்க போறோம். அப்ப திக்ருடைய சிறப்பு என்ன என்ற பகுதி நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். திக்ருக்கு தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் திக்ரில்லா, உனது நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈரமாகவே இருக்கட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம இம்மை மறுமை பயன்கள் நமது உடல்ல நமது சிந்தனையிலும் அது ஏற்படுத்தக்கூடிய நிலை என்ன அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திக்ருடைய அம்சத்துல திக்ரை பொறுத்த வரைக்கும் யார் இறை ஞாபகத்தோட இருக்கிறாரோ, இது இந்த திக்ரோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம். யார் இறை ஞாபகத்தோடு இருக்கிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்ந்திருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் என்ன செய்வான், பிரிச்சிருவான். கவனம் எடுக்க வேண்டியவைகள் பிரிஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், மனசுல அதை சேர்த்துருவான். திக்ர் தர்த்தீப் பண்ணுது உள்ளத்தை. முதல் பிரயோஜனம் அல்லாஹ் தஆலா மறுமையில தரக்கூடிய நன்மைகள், இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு, இது தனி சாப்டர். நான் அந்த ஃபதாயில்களை நான் எடுக்கல. அந்த ஃபதாயில்களை எடுத்தா அது பெரிய லாங் சாப்டர். நம்ம படிச்சுக்கிறோம் திக்ருடைய சிறப்புகள், அது மறுமையிலே இந்த உலகத்திலே தரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு நேரடியாக சொன்ன செய்திகள். அது அல்லாம அதாவது வாழ்க்கையில் ஏற்படுத்திய பலன்கள் என்று சொல்லி நம்ம கடந்த காலத்திலிருந்து இமாம்களுடைய அந்த ஆலோசனைகள், இது சம்பந்தமா அவங்க கண்ட அனுபவங்கள் என்றெல்லாம் தொகுத்து பார்த்தோம்டா, திக்ரோடு ஈடுபடக்கூடிய மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம். உள்ளம் என்ன செய்யுதுன்னா, திக்ர் டைம்ல உண்மையாக இறை ஞாபகத்தோடு ஈடுபடுற டைம்ல பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சிருது, நம்ம கவனம் எடுக்க வேண்டிய பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை தர்த்தீப் பண்ணுது. அதே நேரத்தில் நான் சொல்ற சைக்காலஜிக்கல் தர்த்தீப் பண்ணுது, அது தர்த்தீப் பண்ணு அப்படி சொல்லல, இறைவனுடைய உதவி அதுக்கு என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நாங்க மொழிகிறதுனால அதை செய்யுது. எதெல்லாம் நம்ம உள்ளத்துல சேர்ந்த கவலைகளா இருக்குதோ அதை ஒட்டச்சிருது. அதை கவலை தான், ஆனா அது ஒரு 10 பகுதியா ஆக்கிறது, ஒரு 20 பகுதியான செஞ்சிருது, அது ஆக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம், ஞாபகப்படுத்துவதன் மூலம் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. ஏன்னா அவ படைச்சவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். படைச்சவனுக்கும் படைப்புக்கும் உள்ள தொடர்பே திக்ர். படைச்சவனுக்கும் படைப்புக்கும் உள்ள தொடர்பே திக்ர்.